ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் குலுகன் ஃபால்ட். இறைவன் அருளால் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இந்த குலுகன் ரிப்பேரு போட்டா புகையுதுன்னு சொல்லி வந்திருக்கு. அது என்ன ரிப்பேர்னு பார்ப்போம். ஒயர் புகையுது, என்னன்னு பார்த்துக்கோ. சரியா தெரியல, ஒயர் புகையுது. ஃபால்ட் என்னன்னு பிரிச்சு பார்ப்போம். ஸ்மெல் வருது, லைட்டா புகையுது. ரொம்ப விளாண்டா சாக்கு அடிச்சு விடும். என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப புகையுது பாருங்க. புகையுது பாத்தீங்களா? என்னன்னு ஃபால்ட் பார்ப்போம். இழுத்தா ஒயர் தானாவே வெளில வந்துடுது. இந்த ஒயர் ஃபால்ட்டா இருக்கலாம். பாப்போம் பிரிச்சுட்டு. குலுகன்னு பிரிச்சிட்டோம், கம்ப்ளீட்டா பிரிச்சுட்டு ஸ்க்ரூலாம் ஒரு டப்பியில் எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது ஒயரை பார்ப்போம். ஒயர் கட் ஆயிருக்கு, ஒயரை பார்ப்போம், ஜாயின் பண்ணி பார்ப்போம். இது பியூஸா இல்லை இதேமாரி ஜெர்மனியின் டயோடு வரும். பழைய காலத்தில் நாங்கள் எல்போர்டில் வர OA79 ஒரு டயோடு வரும். அதே டைப்பில் இருக்குது. இது பியூஸா இல்லை டயோடா என்ன ஒன்றும் புரியல. ஆனால் கண்டினியூட்டி காட்டுது. டயோடா இருந்தால் ஷார்ட்டு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது குலுகனில் வந்து இது டயோடா இருந்தாலும் அல்ல பியூஸா இருந்தாலும் டயோடு யூஸ் பண்ண முடியும். அதனால இதில் இன்புட்டில் ஒரு டயோடை போட்டு விட்ருவோம். வேலை செய்தான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இதுமாரி குலுகன்னு நான் புதுசாக தான் பிரிக்கிறேன். இருந்தாலும் அது டயோடா அல்ல பியூஸா டவுட் வந்துட்டு. இன்புட்டில் ஒரு பவர் இன்புட்டில் டயோடு யூஸ் பண்ண முடியும். சால்டிங் அயனில் யூஸ் பண்ணுறோம்ல, அதேமாரி இது போட்டு யூஸ் பண்ணுவேன். இதுவும் பிளமெண்ட் தானே வேலை செய்யுது. வருஷத்துக்கு வருஷம் எலக்ட்ரானிக்ஸில் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். புதுசு புதுசாக நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். குலுகன் வந்து நான் வந்து ஃபாரினில் வேலை செஞ்ச வரைக்கும் தூக்கி எரிஞ்சிட்டு புதுசு வாங்கிடும். இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம். சரி, ஒரு டயோடை போட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னா மல்டிமீட்டரை செக் பண்ணி பார்த்துருவோமே. ஃபிலமெண்ட் எவ்வளவு ஓம்ஸ் எடுக்குதுன்னு பார்ப்போமே. இப்போ மல்டிமீட்டரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். மல்டிமீட்டரை பாருங்க, 175 காட்டுது. கிலோவில் 175, 176, 175 வச்சுக்கோங்க. 3K 175 ஓம்ஸு. ஃபிலமெண்ட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பவர் கொடுத்து செக் பண்ணிட்டு அவுட்டை கிளியர் பண்ணிவிடுவோமே. மீண்டும் ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். சீரிஸ் RAM போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் இருந்தால் பிரைட்டாக எரியும், ஷார்ட் இல்லைன்னா லோவாக எரியும். லோ பிரைட் இருந்ததுன்னா குட்டு, ஹை பிரைட் இருந்ததுன்னா ஷார்ட்டு. லோ பிரைட்டு தான் இருக்கு, ஷார்ட் ஆகல. ஓகே, பிளமெண்ட் குட்டாக தான் இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு டயோடு போட்டுக்குவோம். திரும்பவும் ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.
ஒயரை வெட்டிட்டு கனெக்ஷன் பண்ணி திரும்பவும் ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபிட்டிங் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சொல்ல மறந்துட்டேன், ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். IN4007 1/4 வாட்டில் ஒரு சின்ன டயோடா லோ ஆம்பியரில் போட்டிருக்கேன். மறுபடியும் சீரீஸில் போட்டு பார்ப்போம். இப்போதான் கரெக்டாக வேலை செய்யுது பார்த்தீங்களா? லைட்டாக ப்ளமெண்ட்டு ஹீட் ஆகுது. போதும், அதில் தெர்மாஸ்டாட் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். பார்ப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். குழு போடல அதில். சரி பார்த்துக்குவோம், மறுத்து போய் ஃபிட் பண்ணிவிடுவோம். குழுக்கண்ணு புகஞ்சி அதை சரி பண்ணியிருக்கோம். வாங்க, அதில் சுவிட்சு இருக்குது பாருங்க. லைட் எரியுது, லைட் ஆஃப் ஆகுது. இந்த குளு இந்த பிளாஸ்டிக்கை வந்து தள்ளும், அதுக்காக தான் இந்த ரிவரு. இப்போ ஹீட் பண்ணி காட்டுறேன், சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன். சீரீஸில் தான் இருக்கு. லைட் எரியுது, அங்கே பாருங்க, ஒர்க் ஆகுது. அடுத்தது இதுக்குள்ள இந்த குளு போட்டு உங்களுக்கு சால்டர் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணியிருக்கோம், பேஸ்ட்டு வந்துட்டு இருக்கு. டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்க, இந்த பட்டனை பாருங்க. இந்த பட்டனை ஆஃப் பண்ணால் இந்த லைட் நின்றுடும், பட்டனை ஆன் பண்ணால் லைட் எரியும். நான் அழுத்தி பிடிக்கல, ஆனால் பேஸ்ட் வந்துட்டு இருக்கு. பாருங்க, லைட்டாக பேஸ்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வரும்போது காட்டுறேன். சக்சஸ் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த முனையில பேஸ்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஹீட்டாக பேஸ்ட் வந்துட்டு இருக்கு. 100% சக்சஸ். நான் அழுத்தி பிடிக்கல, இந்த ரிவர் அழுத்தி பிடிச்சாதான் பேஸ்ட் வரும். பேஸ்ட் இறங்குது பார்த்துக்குங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த குளுக்கண்ணை ஓகே பண்ணிட்டேன். இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கிறேன். நோயும் மரணமும் மீண்டும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி வீடியோவை பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.